உறங்கிடுவார் என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஒரு ஹப்ல கொண்டு வந்தாலும் அத்தனை பேரும் ஒரு கண்காணிப்புக்குள்ள இருக்கணும் 24 hours. அதுக்கு தான் அத்தனை பேருடைய கார்டுலையும் ஒரு சிப் சிஸ்டம்னு ஒன்று என்ன செய்யறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதாவது RFIDன்னு பேரு. இப்ப நீங்க இதுல இருக்க எல்லாத்துலயும் பாருங்க, ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு சதுரம் இருக்கும், எல்லாத்துலயும் ஒரு எல்லோ கலர்ல ஒரு ஸ்கொயர் ஒன்று இருக்கு பாருங்க, அதுல எல்லாத்துலயும் இருக்கும். இதுக்கு பேர் RFIDன்னு பேரு, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிபிகேஷன் அப்படின்னு பேரு. சமீபத்தில் ஷாங்காய் தான் இப்போ வேர்ல்டுலயே ரொம்ப சீக்கிரமா மனுஷனை கண்டுபிடிக்கிற சிட்டி. ஒவ்வொரு சிட்டிக்கும் இந்த CCTV கேமராலாம் வச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அமெரிக்கால அன்னைக்கு ஒரு இது சொன்னாங்க, ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா 12 செகண்டுக்குள்ள உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. 12 செகண்டுக்குள்ள ஏதாவது ஒரு கேமராவில் நீங்க இருப்பீங்க. கண்டிப்பா எந்த தெரு முனையிலயோ ஏதோ ஒரு கேமரா நீங்க என்ன செய்வீங்க, கம்பல்சரி இருப்பீங்க. ஒரு கேமரால இன்னொரு கேமராக்கு ஒரு 12 செகண்ட்ஸ் தான் கேப் இருக்கும். நீங்க அதுக்குள்ள தப்பிச்சீங்கன்னா தான் உண்டு 12 செகண்ட்ஸ். அதிகமா CCTV உள்ள சிட்டி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா லண்டன். மோர் CCTV கேமராஸ். அதுலயும் வேகமா கண்டுபிடிக்கிற ஒரு நகரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷாங்காய். மிக வேகமாக ஒரு திருடனை ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள கண்டுபிடிச்சு முடிச்சிடறாங்க. எங்க இருந்தாலும் எப்பேற்பட்ட திருடனா இருந்தாலும் 20 மினிட்ஸ்ல அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. இப்ப அதுக்கு அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டாங்க, கவனிங்க. இது அந்த வீடியோனுடைய மிக முக்கியமான ஒரு காரியம். இது ரோட்ல நிக்கிற ஒரு கார். கவனிங்க, அது ரோட்ல நிக்கிற ஒரு கார். அதோட நம்பரை எப்படி க்ளோஸ் வாட்ச் பண்றாங்க பாருங்க. இப்ப இந்த சேட்டலைட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த சிட்டிக்கு மேல இருக்கு. இப்ப அது 360 டிகிரில அந்த சிட்டி மொத்தத்தையும் அது வாட்ச் பண்ணும். 360 டிகிரில. இப்ப நீங்க இந்த சிட்டிக்குள்ள இருக்கிற எதையுமே க்ளோஸா கையில சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் நீங்க பார்க்க முடியும். இப்ப பாப்பாங்க பாருங்க, ரோட்ல நடந்து போற ஒரு ஆள் சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் உங்களால என்ன செய்ய முடியும், கண்காணிக்க முடியும். அங்க பாருங்க. இப்ப இதை விட அட்வான்ஸ் வந்துருச்சு. இது பழைய வீடியோ. இதை விட அட்வான்ஸ்டான டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்படித்தான் நம்ம அத்தனை பேருடைய, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நம்ம அத்தனை பேரினுடைய வாகனங்களும் 2014 இருந்து கண்காணிக்கப்படுது. இப்ப அந்த ஒரு போட் இருந்துச்சு, அந்த போட்டோடைய நம்பரை எப்படி பார்ப்பாங்க பாருங்க. அவ்வளவு க்ளோஸ் வாட்ச். இதுக்கு பேரு ஐ ஆன் த ஸ்கைன்னு பேரு. இந்த டெக்னாலஜிக்கு பேரு ஐ ஆன் த ஸ்கை. இதை ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு. இப்ப எல்லா நாடும் பண்ணிருக்காங்க, இந்தியா கூட பண்ணிருக்காங்க. க்ளோஸ் வாட்ச். நீங்க என்ன பண்றீங்க, என்ன கையில வச்சிருக்கீங்க, என்ன வாட்ச் போட்டிருக்கீங்க வரைக்கும் என்ன செய்ய முடியும், வாட்ச் பண்ண முடியும். சோ இப்போ இதுக்கு பேரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி டெக்னாலஜின்னு பேரு. இதை தான் உங்ககிட்ட அந்த அட்டையில வச்சு என்ன செய்யறாங்க, கொடுக்கறாங்க. இதை கொடுத்து 24 மணி நேரமும் உங்களை கண்காணிப்பதற்கான வேலை தொடங்கிருச்சு. எப்படி 24 மணி நேரம் கண்காணிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெளியே இருக்கும் போது ஒருவேளை கண்காணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்குள்ள வந்த பிறகு எப்படி கண்காணிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளா ஒரு வேர்டு ஒன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா, ஸ்மார்ட் அப்படின்னு ஒன்னு கேக்குறீங்க. ஸ்மார்ட் தெரியுமா, ஸ்மார்ட் சிட்டி இல்லையா, ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் டிவி, இல்ல இப்ப ஸ்மார்ட் ஹவுஸ் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே கம்பெனியோடைய எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்க வாங்கிடுவீங்க. ஏர் கண்டிஷனா இருக்கட்டும், அல்லது ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், எல்லாமே இருக்கும் அந்த வீட்டில். இப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியறதுக்கு சொல்றேன். இந்த அலாஸ்கா அப்படின்லாம் ஒன்று வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு, கூகுள் எல்லாம் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு அதுவே உங்க வாய்ஸ் கமாண்டுக்கு வீட்டை என்ன செய்யும், நடத்தும். லைட் ஆஃப் பண்ணுனா ஆஃப் பண்ணும், அதுக்கு பிறகு லைட் ஆன் பண்ணுனா ஆன் பண்ணும், ஃபேன் ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ணும். நீங்க அங்கிருந்து வரும்போதே அதுக்கு என்ன கொடுத்துடலாம், வீட்டுக்கு வரும்போதே கமாண்ட் கொடுத்துடலாம், ஏசி ஆன் பண்ணி வை அப்படின்னா அது என்ன செஞ்சிடும், ஏசி ஆன் பண்ணி வச்சிடும். சோ இப்போ உங்களுடைய வாய்ஸ் கமாண்ட் அது என்ன பண்ணுது, ரெகக்னைஸ் பண்ணுது, காத்து இருக்குது, கண்டுபிடிக்குது. இப்போ உங்க வாய்ஸ் கமாண்ட் அது கேக்குதுன்னா அப்போ உங்களை அது பாக்குதுன்னு தானே அர்த்தம். இப்ப இது எதுல கனெக்ட் ஆயிருக்குது, அத்தனையும்
வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கு. உங்க வீட்டுக்கு ஃப்ரீ வைஃபை கொடுக்குறாங்க. இப்ப ஃப்ரீ வைஃபை இல்ல, அன்லிமிட்டெட் வைஃபை. இப்ப நம்ம வைஃபை இல்லாத வீடு இல்ல. நம்மள கேட்டோடனே வைஃபை என்ன, ஸ்மார்ட் போனுக்கு யூஸ் ஆகுது, நமக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, ஸ்பீடா இருக்குது, 5G 4G, அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து 100 Mbps ஸ்பீடு, 150 Mbps ஸ்பீடு, 200 Mbps ஸ்பீடு, எல்லாம் சந்தோஷமா இருக்கு. போட்ட உடனே கிடைக்குது நெட், எல்லாம் இமிடியேட்டா டவுன்லோடு, என்ன ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள வேற இல்ல. இவ்வளவு இருக்கு. நம்ம ஊர்ல இந்த BSNL ஒண்ணு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு கோவம் வரும் தானே? எதனால கோவம் வருது? ஸ்லோவா இருக்கும், எப்ப பார்த்தாலும் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருப்பாரு. அது ஒண்ணு மட்டும்தான் நல்ல போன். நான் கேட்டா சொல்லுவேன், உங்களை கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறது அது ஒரு ஆள் மட்டும்தான். மிச்சம் எல்லா நெட்வொர்க்கும் உங்களை என்ன பண்ணிடுது? கண்டுபிடிச்சிருது. சோ மத்த எந்த நெட்வொர்க்கும் உங்களை வெரி ஈஸி, ரொம்ப வேகமாக கண்டுபிடிக்கும். இப்ப வெளியே கண்காணிக்கிற மாதிரியே உங்க வீட்டுக்குள்ளேயும் கண்காணிக்கிற பொருட்கள் வந்துருச்சு வசதிங்கிற பேர்ல. உங்க டிவி உங்களை வாட்ச் பண்ணுது, உங்களுடைய வாட்சே உங்களை வாட்ச் பண்ணுது. இப்போ ஸ்மார்ட் வாட்ச் உங்களை பத்தின எல்லா டீடைல்ஸும் யார்கிட்ட இருக்கிறாங்க? உங்க வாட்ச் கிட்ட போயிருச்சு. சோ 24 hours உங்களை கண்காணிக்கிறதுக்கான வேலைகள் தொடங்கப்பட்டாகி விட்டது. அதுல ஏறக்குறைய மேஜர் ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. நீங்க பேசுறது, நீங்க என்ன பண்றீங்க அத்தனையும் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சமீபத்தில் வேர்ல்டு வைட் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே? வேர்ல்டு வைட் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, எல்லா நாட்டிலையும் எல்லா லாங்குவேஜ்லயும் நடக்குது. பிக் பாஸ்னு ஒண்ணு பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? நடக்குன்னு தெரியும், ஆனா பார்த்ததில்ல, நம்பிட்டேன். அது நம்மளுக்கு என்னன்னா, பார்த்திருக்குன்னா அவர் ஒத்துப்பாரு. நம்ம பார்த்திருக்கோம்னு சொன்னோம்னா எப்படி சர்ச்சுக்குள்ள ஒரு தனியா கேட்டா கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். அதுவும் என்ன சொல்லுவாங்கன்னா, அது என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம், எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டேன். சரி இருக்கட்டும், ஆண்டவருக்கு தெரியும் தானே. பிக் பாஸ் அப்படிங்கிறது என்ன, அதோட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள சைக்காலஜிக்கலி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இந்த மீடியா வந்து இன்னைக்கு கடைசி காலத்துல டிக்டேட்டர்ஷிப்புக்கு ஒரு பெரிய துணை புரியுது. உங்க மைண்ட அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகுது. என்ன சொல்ல வராங்க? ஒரு வீடு, அவங்க பேசுறதுல இருந்து, அவங்க சாப்பிடுறதுல இருந்து, தூங்குறதுல இருந்து, எழுந்திருக்கிறது எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? என்ன பண்றாங்க? மானிட்டர் பண்றாங்க. அத்தனை பேரையும் கண்காணிக்கிறாங்க. அந்த வீட்டு தான் உலகம். உள்ள இருக்கிற 15 மக்கள் தான் 15 இன மக்கள் மாதிரி. சோ நம்ம அத்தனை பேர் பேசுறதும், நம்ம அத்தனை பேருடைய செயல்பாடும் அவங்க கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க கொடுக்கறதா நீங்க சாப்பிடணும், அவங்க சொல்ற நேரத்துக்கு தூங்கணும், அவங்க சொல்ற நேரத்துக்கு எழுந்திருக்கணும், அவங்க சொல்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அவங்க ஆடுனா ஆடணும், பாடுனா பாடணும். அவங்க யாரை வேணாலும் கைதியா மாத்துவாங்க, யாரை வேணாலும் போலீஸ்காரனா மாத்துவாங்க. அவங்க சொல்றபடி எல்லாம் கேட்டு 100% நீங்க இருந்தீங்கன்னா உங்களை அவமானப்படுத்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் இல்ல. கொஞ்சம் நீங்க அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மீறீங்கன்னா உடனே உங்களை என்ன பண்ணிடுவாங்க? எலிமினேட், வெளியே பண்ணிடுவாங்க, இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு அர்த்தம். இதைத்தான் இப்ப அவங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்மள அத்தனை பேர் பேசுறது, பாக்குறது, வீட்டுல பண்றது, கணவன் மனைவி பேசுறது, பிள்ளைகள் பேசுறது அத்தனையும் கண்காணிப்பதற்கான கருவிகள் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு அது வசதின்ற பேர்ல வருது. அது ஸ்மார்ட் டிவியோ, வைஃபையோ, அல்லது நீங்க யூஸ் பண்ணக்கூடியதான அலாஸ்காவோ, எது வேணாலும் இருக்கட்டும், எல்லாம் உங்களை கண்காணிக்க தொடங்கிருச்சு. வெளியே போனா சிசிடிவியும் சேட்டிலைட்டும் பார்க்கும், வீட்டுக்குள்ள வைஃபையும் ஸ்மார்ட் ஹோமும் உங்களை பார்க்கும். இனி நீங்கள் எங்கேயும் தப்பித்து போகவே முடியாது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம். இயேசு சொல்றாரு, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. இப்ப வந்துருச்சு அத்தனை பேரையும். அதுல மிக முக்கியமா உங்க கையில் இருக்கிற போன், எக்ஸாக்ட் போன். இப்ப அந்த போனுக்குள்ள இருக்கிறது சிம் கார்டு. அதே மாதிரி ஒரு சிம் கார்டு சிப்பு தான் உங்களுடைய எதுக்குள்ள இருக்கு? உங்களுடைய எல்லாத்துக்குள்ளயும் அதான் இருக்கு, உங்க கார்டுக்குள்ளயும் அதான் இருக்கு, எங்க போனாலும் அதான் இருக்கு. சோ இதுதான் உங்களை கண்காணிக்கிறது. ஒரு சர்வாதிகாரி ஆட்சிக்கான எல்லா ஆயத்த பணியும் 100% நடந்து முடிந்து விட்டது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. அவங்க அதோட பேஸை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு 25 வருஷமா. அந்த பேஸ் 100% போட்டு முடிக்கும் போது ஒரு வேர்ல்டு கவர்மெண்ட், இப்போ முன்னாள் UK உடைய பிரதமர் பிரவுன் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் நியூ வேர்ல்டு ஆர்டர் கொண்டு வாங்க. அதாவது என்னன்னா, அமெரிக்காவுக்கு பதிலாக ஒரு புதிய சர்வாதிகார கவர்மெண்ட் என்ன செய்யுங்க, கொண்டு வாங்கன்றத அத்தனை பேரும் சொல்றாங்க, எல்லா நாடுகளும் எதிர்பார்க்கிறது. சோ இது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கான ஒரு பெரிய காலகட்டம், ஒரு பெரிய
குழப்பம் பூமி ஃபுல்லா போகுது. இன்னொரு அடுத்த ரெண்டு முக்கியமான விஷயம் உலகத்துல நடக்கும். அது நடந்து முடிக்கும் போது இந்த உலகமே ஒரு ரட்சகனை தேடும். யாராவது நம்மளை இதுல இருந்து காப்பாத்துவாங்களா? என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவன் சொல்றதை நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம், எங்களை இதுல இருந்து மீட் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லும் போது அவன் வெளிப்படுவான். சோ அதுக்கான ஆயத்தம் தான் இப்போ நடைபெறுகிறது. ஒரு பக்கம் அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது, இன்னொரு பக்கம் டெக்னாலஜிக்கலா நம்ம அத்தனை பேரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வராங்க. இந்த உலகமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 4000 சேட்டலைட்டால கண்காணிக்கப்பட தொடங்கி இருக்கு. ஒரு மிக முக்கியமான 4 கம்பெனிகள், நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கம்பெனிகள்லாம் சேர்ந்து டோட்டல் வேர்ல்டையுமே என்ன பண்ண போறாங்க, இந்த சேட்டலைட்ஸால மூட போறாங்க. 24 ஹவர்ஸ் பூமி அவங்க கண்காணிப்பு வளையத்துக்குள் வரப்போகிறது. ஆல்ரெடி அதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. சோ கர்த்தர் சொன்னபடி கடைசி காலத்தில் நம்மளுக்கு நம்பர் கொடுத்தாச்சு, கண்காணிக்க ஆரம்பிச்சாச்சு. இரவும் பகலும் நம்மை கண்காணிக்க அவர்கள் தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள்.